மார்னிங் எப்பயுமே வீட்டிலேயே டீ போட்டு குடிக்கிறது தான் பழக்கம். ஸோ நைட்டில் கொஞ்சம் சாப்பிடாதனால கொஞ்சம் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பால் பாக்கெட்டுமே இல்லை. ஸோ பக்கத்தில் தான் கடை, அதனால் தம்பியே போய் டீ வாங்கிட்டு வந்துட்டாங்க. சின்னவங்க போயிட்டு நான் கறி எடுத்துகிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக சின்ன பையன் வந்து கறி கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ இன்றைக்காவது செஞ்சு கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படின்றதுனாலையும் அதுக்குள்ளேயும் குப்பையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். தம்பி நானே போய் கொட்டிட்டு வந்துடுறேம்மா, உங்களுக்கு எதுக்குமா அந்த சிரமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகேம்மா நீங்களே போய் கொட்டிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு தம்பி வரக்குள்ளேயே கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறையா பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு வந்து குழந்தைய வந்து வளர்க்க தெரியல, குழந்தைக்கு வந்து அதிகம் செல்லம் கொடுக்குற, அவங்க கேட்குறது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கெடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்லுவேன், என் குழந்தைங்கள நான் நல்லபடியாக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டில். ஏன்னா அவங்களே அவங்க செய்வாங்களும் கூட. சில நேரங்களில் அவங்களே போயிட்டு வாண்டடாக பாத்திரம் வளர்க்குவாங்க, எனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா வீடு க்ளீன் பண்ணுவாங்க, துணி துவைச்சி தருவாங்க. நான் எத்தனை தடவை கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாலும் முகம் சுளிக்காமல் போவாங்க. எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு அவங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் பார்ட்னருக்கு அவங்க இந்த வேலையெல்லாம் செய்யணும், ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஆம்பளை பையன், இந்த வேலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து அவங்க பார்ட்னர்கிட்ட சொல்லக்கூடாது. எல்லா வேலையும் அவங்க இப்போத்துலேருந்தே பழகினா மட்டும்தான் அவங்க ஃப்யூச்சரில் லைஃப் நல்லாயிருக்கும். நானே சொல்லியிருக்கேன், உன்னை நம்பி வந்த பொண்ணை என்றைக்குமே கைவிற்றக்கூடாது. அம்மாவா உன்னோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்டால் உனக்கு வந்து உன்னோட ஒய்ஃப் தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு உன் லைஃப் பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, நான் உன்னை நம்பியே வந்திருக்காங்க. ஸோ நம்மளை நம்பி வந்தவங்கள நம்ம எப்பயுமே கைவிற்றக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை என் பசங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்லிக் கொடுத்து வளர்த்துட்ருக்கேன். என்ன அப்படின்னா, நானும் சரி என்னோட அம்மாவோட லைஃப்லேயும் சரி நாங்கள் ரொம்ப கஷ்டத்தை நான் பார்த்துட்டேன். ஸோ என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால என்னோடய குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து தான் வளர்த்துட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு கையில் ஒரு டிகிரி வந்துடும். ஸோ ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக் கொடுத்தா மட்டும்தான், நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கல மட்டும்தான் அவங்களுக்காக புரிய போகுது. இப்போ இருக்க பசங்க எல்லாருமே வந்து நிறையா பொம்பளை பிள்ளைங்களை ஏமாற்றிட்டுருக்காங்க, நிறைய என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு நிலைமையில வந்து நம்ம பசங்களை நம்ம வளர்த்துறக்கூடாது. அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லி இப்போத்துலேருந்தே கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லி தான் என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.